ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ஐஸ்வர்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சேது வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. சொல்லுங்க ஆண்டின்றாங்க. ஐஸ்வர்யா இங்கே பாருமா, நான் சொல்கிறத நல்லா கேளுன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேது கூட நல்லா பழகி நீ வந்து அவங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே உனக்கு வர்ற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து சேது வந்து உன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு நிறையவே ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க ஆண்டி, நீங்க சொல்றத என்னால செய்யலாம் முடியாதுன்றாங்க. ஏன்னா எனக்கு சேது மாமா பிடிக்குது, அதுக்காக அவரை வந்து ஏமாத்தி இப்படி சொத்தை எழுதி வாங்குறது இதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஏகப்பட்ட எனக்கு சொத்து இருக்கு, என் அப்பா அம்மாது. அதை விட்டுட்டு சேது மாமா கிட்ட இருந்து எல்லாம் வாங்கணுன்ற எண்ணம் இல்லை. இங்க பாரு, சேதுவோடைய எல்லா சொத்துக்கும் இதே நீதான். அப்படி இருக்கும்போது அவனுடைய சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க லூசா ஐஸ்வர்யா நீன்றாங்க. நான் லூசுன்னு கூட வச்சுக்கோங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டின்றாங்க. சித்து, நீயுமே ஆண்டி கூட சேர்ந்து ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு வரேன்றாங்க. இந்த மாதிரிலாம் பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்க ஆண்டின்றாங்க. எதுக்காக இந்த அளவுக்கு கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்னால நடந்துக்க முடியாதுன்றாங்க. நான் சேது மாமாவுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். சேது மாமா எனக்கு நிறைய விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஏமாத்த எனக்கு மனசே வரலன்றாங்க. ஏன்னா அவங்க எனக்கு அவ்வளோ உண்மையாகவும் அவ்வளோ நியாயமாகவும் இருக்கும்போது நானும் அவங்களுக்கு உண்மையா இருக்கிறது தானே நல்லதுன்றாங்க. அதை விட்டுட்டு அவங்கள ஏமாத்துறது மாதிரி பண்ணா அது ரொம்பவே தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமேல் இந்த விஷயத்துல என்ன சேர்க்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா பண்றதுன்றாங்க. ஏண்டி இப்படியெல்லாம் விட்டு சரிப்பட்டு வராது, அவளை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணுன்றாங்க. என்னம்மா சொல்ற, அப்ப மிரட்டல் தானான்றாங்க. ஆமாடி, மிரட்டி தான் ஆகணும். அப்பயும் அவ நம்ம பேச்ச கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலாம்னு ஈஸ்வரி வேற ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.